எனக்கு எல்லா ரயில்வேலேருந்தும் ஆஃபர் வந்தது. பட் ஆனால் எனக்கு போக விருப்பம் இல்லை. நம்ம இவ்வளோ வருஷம் தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டோம், நம்ம இங்கே தான் வேலை வாங்கணுன்ற இது என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா தெரிஞ்சுது, 3% வேலை வாய்ப்பு அண்ணா மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்ளை பண்ணேன், என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணேன். அண்ணாக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு மேட்ச் நாங்கள் வின் பண்ணாலுமே உடனே ஹை கேஷ் இன்சென்டிவ், நாங்கள் வந்து இறங்குறோம் லேண்ட் ஆகிறோன்னு கூட இல்லை, அடுத்த நாளே எங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் நான் 7 லட்சம் ரூபா வாங்கியிருக்கேன் இப்போ வரைக்குமே. அதை வச்சு தான் எங்கள் அம்மாவோட கோல்டு நகையை நான் மீட்டேன். நான் வந்து கேட்குறேன், எம்எஸ்ஆர்ட்டையும் நான் பேசுவேன், நான் வந்து கேட்குறேன் உதயநிதி அண்ணாட்ட, அண்ணா எங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா, கண்டிப்பாக கிடச்சிருமா, ஏன்னா எனக்கு சதன் ரயில்வேலையும் ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்னால் ரிஸ்க் எடுக்க முடியலைண்ணா அப்படி சொன்னேன். அண்ணா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த ப்ராசஸ் தான்மா போயிட்டுருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்கன்னு. அதனால் நான் சதன் ரயில்வே மெடிக்கல் வரைக்கும் போனேன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன், போகல. டிசம்பர் 23, 2024 என்னோடய லைஃப்பில் அப்படியே இப்படி இருந்த என்ன இப்படி கொண்டு வந்துருச்சு கவர்மெண்ட். எங்கள் ஆர்டரு என் கையில் உதயநிதி அண்ணாவும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சாரும் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு செகண்ட் என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்ல லைஃப்பில். எல்லாருமே வந்திருக்காங்க, ஆர்டர் காப்பி எல்லோரும் வாங்குறாங்க அவங்க பேரண்ட்ஸோடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஆனால் ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. ஏன்னா இந்த வாய்ப்புக்காக எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நான் இவ்வளோ தூரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு. அவங்க இல்லைன்றது எனக்கு வந்து அக்செப்டே பண்ண முடியல. ஆர்டர் காப்பி கையில் வாங்கிட்டு ஜிஎம் சுஜாதா மேம் கிட்ட ஓடி வரேன் நான். மேம் இந்த மாதிரி ஆர்டர் வந்துருச்சு மேம், எனக்கு வந்து தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிட்டடில் வேலை கொடுத்துருக்காங்க ஆஃபீஸர் கேடர்னு. அவங்க ஒரே சந்தோஷப்பட்டு என்னை கட்டி பிடிச்சி, பாஸ்கெட் பால் மட்டும் விட்டுறாதடி, அதுதான் உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஆர்டர் வாங்குறேன். இப்போ நான் ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி மாதம் எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது என்னால். ஏன்னா 1ஆம் தேதி மாதம் வந்துருச்சுனாலே எனக்கு அப்படியே பயமாக இருக்கும், ஐயோ ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும். எங்கள் காலேஜில் உண்மையாக சொல்ல போனால் எங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையுமே பார்த்தாங்க, எல்லாமே கட்டினாங்க. பட் ஃபினான்ஷியலாக எனக்கு தேவைகள் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன். என்னடா நம்மள்ட்ட காசு இல்லையே, நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு. டிசம்பர் 23 நான் ஆர்டர் வாங்குகிறேன். ஜான்வரி 1ஆம் தேதி என் அக்கௌண்ட்டில் 80,000 கிரெடிட் ஆச்சு. ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது என்ன இந்த கவர்மெண்ட் மூலமாக. இப்போ எங்கள் அப்பா அம்மா இருந்து என்னென்ன எனக்கு பண்ணியிருப்பாங்களோ அந்த கவர்மெண்ட் மூலமாக எனக்கு எல்லாமே உதயநிதி அண்ணாவும் சரி ஸ்டாலின் சாரும் எனக்கு இப்போ பண்ணியிருக்காங்க. இதை லைஃப்பில் வர மறக்க மாட்டேன் நான், சீரியஸாக எனக்கு ரொம்ப சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷமாக இருந்தது, பேச வார்த்தைகளே இல்லை.